முக்கா புல்லா அப்படின்னாரு. நினைவா பேசுறீங்களா இல்ல மென்டலா பேசுறீங்க? யாரு இல்ல அப்படிதான் சொல்லுவேன் நானு. நான் என்ன கேட்டு போறேன், ராஜாவுக்கே விஷயம் தெரியலன்றீங்க. முதல்ல ஆமா சார், எழுதுங்க சார். அப்படிதான் சார், அதுதான் சார். அதெல்லாம் சார் உங்களை அரை மென்டல் நினைச்சேன், கோச்சுக்காதீங்க. முழு மென்டல் சார் நீங்க. நீங்க முழு பைத்தியம். எப்படி சார்? ஒரு தமிழ் குறை சொல்றேன், நீங்களா மனுஷனா? நான் கேட்கறேன், நான் சொல்லுங்க பாக்கலாம். என்னப்பா மென்டல் கேஸ் எல்லாம் இன்டர்வியூ கூட்டிட்டு வந்து என்ன இது மாதிரி பண்றீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க இது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ் நான் பிறந்து எனக்கு உங்ககிட்ட இன்னும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேச வச்சுங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஆமா ஆமா, நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், நல்ல ஒரு டாக்டர் போய் பாருங்க, கோச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? சினிமா இசையை அழிச்சு குட்டி சோறாகனது ஏஆர் ரஹ்மான் இல்ல. ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு நல்லா கேட்டுங்க, அவர் வானத்தை தொட்டுட்டாரு. அவர் சொந்தமா போட்டாரா? அவரை பத்தி பேச எனக்கு தகுதி இல்லை. தகுதி இருந்தா நீங்க ஒரு இசை அமைப்பாளர், தகுதி இருக்கிறதால உங்ககிட்ட கேட்கிறேன். ரோட்ல போறவங்க நான் கேட்கல. 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு ரஹ்மான் சார். அந்த இது கலையில ஏன் சார் ஜாதி மதத்தை கலக்க? அப்படி கிடையாது. நான் வந்து இந்த ஜாதி நான் சொன்னாதான் தெரியும், புரியுதுங்களா? தமிழ் இசை ரஹ்மான் தான் அழிச்சாருக்கு உடன்பாடு இல்லை. இப்போ வருகிற இசைப்பால் நீங்க குறை சொல்லுங்கள், நான் ஏத்துக்கொள்கிறேன். யாரும் நீங்க குப்பைன்னு சொல்றீங்க? நீங்க யாரு குப்பைன்னு சொல்றீங்க? இருக்கலாம், நான் கூட தான் மியூசிக் பண்ணிட்டு என்ன குப்பைன்றீங்களா நீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் இசை அமைப்பாளர் ஏவிஎம் ரகுவை சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ் சினிமா இசை குப்பையா போனது காரணம் என்ன சார்? எதை வச்சு குப்பைன்னு சொல்றீங்க நீங்க? சார், இப்ப இருக்கிற இசை ஏதாவது காதுல கேட்க முடியுதா? வெஸ்டர்ன் இசைன்ட்டு சொல்லி போறவனுக்குள்ள வெஸ்டர்ன் தெரியுமா? அவன் என்ன யூரோப்ல பிறந்தானா இல்ல அமெரிக்கால இருந்தானா, வெள்ளைக்காரனா? எல்லாம் இந்தியா தானே, இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கிறானுங்க. நம்மளுக்கிட்ட ஒரு இசை இருக்கு, அவனுக்கு சொந்தமாக போட தெரியுமா? அதுக்கு சொல்லுங்க சார், இதுக்கு சொல்லுங்க சார். தமிழ் சினிமா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு கேவி மகாதேவன், எம்எஸ்வி ஐயா, இளையராஜா சார், அதுக்கப்புறம் தேவா சார், அதுக்கப்புறம் எஸ்ஏ ராஜ்குமார் வரைக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மை, மெலடி இசை இருந்தது. ரஹ்மான் சார் இசை அப்புறம் மெலடி இசை இசை இருந்தது. இப்போது வரும் தலைமுறை ரகுமான் சாரா? ரகுமான் கூட நல்ல இசை கொடுத்தார், ஆரம்பத்துல கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? சினிமா இசையை அழிச்சு குட்டி சோறாகனது ஏஆர் ரஹ்மான் இல்ல. ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு நல்லா கேட்டுங்க, அவர் வானத்தை தொட்டுட்டாரு. அவர் சொந்தமா போட்டாரா? அவர் சொந்தமா டியூன் போட்டாரா? ஏன் சார்? இல்ல, ஏன் நைட்ல உட்காந்து போடுறாரு? நைட்ல ஏன் சார்? திருட தான் சார் நைட்ல திருட வருவான் சார். அவர் இசை திருட, டியூன் திருட, பல்வேறு நாடுகள் இருக்கிற டியூனை திருடி போட்டு அவர் உருவாக்குறேன்ட்டு என் குற்றச்சாட்டு சார். அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு இசை அமைப்பாளர், நீங்க சொல்லுங்க சார். அவரை பத்தி பேச எனக்கு தகுதி இல்லை. தகுதி இருந்தா நீங்க ஒரு இசை அமைப்பாளர். அப்படி கிடையாது சார், நீங்க ஒரு இசை அமைப்பாளர். தகுதி இருக்கிறதால உங்ககிட்ட கேட்கிறேன். ரோட்ல போறவங்க நான் கேட்கல. நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், அதனால கேட்கிறேன். தகுதி இருக்கிற நபருக்கு தான் ஆஸ்கர் கொடுப்பாங்க. 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு ரஹ்மான் சார். ஆமா சார், ஆமா. அந்த 2 ஆஸ்கர் எப்படி வாங்கினாரு உங்களுக்கு தெரியுமா? அந்த கமிட்டியில யாரு எந்த இது உட்கார்ந்து தெரியுமா? அந்த கமிட்டில யாரு உட்கார்ந்து தெரியுமா சார்? எவ்வளவு பாடம் இல்ல முன்ன கேட்ட அவங்க மதத்தை சேர்ந்தவங்க அந்த கமிட்டியில உட்கார்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அவர் திருடன், அவர் திருடன் சார். தமிழ் இசையை குட்டிசோர் ஆக்கணும் அவர் தான் சார். அப்படி சொல்ல முடியாது குட்டிக்கண்ணன் சார். ஏன்னா நல்ல இசை கொடுத்தார். 90s மேலே வந்துட்டு நல்லா கேட்டுங்க, 90க்கு மேலே வந்துட்டு. ஆமாம், 91 92 எப்போ ரோஜாண்டு படம் வந்து ஃபர்ஸ்ட் 5 படம் நல்லா இருந்தது. அப்புறம் என்னாச்சு? 90க்கு மேலே வந்து ஜென்ரேஷன், அதாவது மக்களுடைய டேஸ்ட் மாறுது. நல்லா கேட்டுங்க, டேஸ்ட் மாறுது. அப்போ ரஹ்மான் சார் வராரு, புரிதுங்களா? வந்தவொடனே 90லேருந்து 2000 வரைக்கும் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு சார். அது எப்படி சார்? இல்ல அவருக்கு அப்புறம் வந்து இல்ல அவர் ஸ்டார்டிங்ல வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒரு 5 படம் இருக்கு. அப்புறமா என்னாச்சு? தமிழ் சினிமா இசையே குட்டி சோறாகிட்டாருல்ல. எத்த வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க இல்ல அதுக்கு முன்ன 90க்கு முன்ன எப்படி இருந்தது?
பாடல்கள் கேட்குற மாதிரி இருந்தது, இசை கேட்குற மாதிரி இருந்தது. இவர் ஒன்று வெஸ்டர்ன் கொண்டு வந்து இது பண்ண சுபின்ட்டு ஒரு இசையை கொண்டு வந்தார். அவருடைய மதத்தை இசை, அவர் சுபி இசை, அவர் நிறைய டியூன் போட்டிருக்க உங்களுக்கே தெரியும். அந்த இது கலையில ஏன் சார் ஜாதி மதத்தை கலக்க? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு தமிழ் இசை, தமிழுக்குன்ட்டு ஒரு இசை இருக்கு. அப்புறமா பண்பாட்டு இசை, கிராமத்து இசை எல்லாமே இருந்தது. அழிச்சார் சார். அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு மனிதனை பார்த்து அவன் என்ன ஜாதி என்ன மதம் உங்களால சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஆனால் இசை அப்படி ஒரு இது இருங்க. அவன் இல்ல இல்ல அதே தானே நீங்க இல்லங்க, அவன் சொன்னாதான் தெரியும். இப்ப நான் வந்து இந்த ஜாதி நான் சொன்னாதான் தெரியும், புரியுதுங்களா? தமிழ் இசை ரகுமான் தான் அழிச்சாருக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அதுக்கப்புறம் வந்து இசை பழைய அழிக்க கூடாது? இல்ல ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. நம்ம ஆளுங்களை எப்பயுமே காப்பி அடிக்கிற ஆளுங்க, சொந்தமா டியூன் போட தெரியாது. ரகுமான் சார் அடுத்து தேவாண்ணா வந்தார், ராஜ்குமார் வந்து அத்தோட இசை வந்து நான் அது உடன்பாடு இல்லை. இசை வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. இப்போது வரும் இசை கலைஞர்கள் எல்லாமே இசை தெரியாதல் வருகிறார்கள், அதுல எந்த உடன்பாடும் இல்லை. உச்சத்தில் இருக்கிற நம்ம குறை சொல்லக்கூடாது. உச்சத்தில் இருக்கிற யாரும் குறை சொல்லவே கூடாது. நம்ம இப்ப வருகிற இசைப்பால் நீங்க குறை சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல சரி சரி. இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னா அனிருத், சந்தோஷ், நாராயணன், இவங்க 2 பேர் தவிர யார் இருக்காங்க? அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. யாரு இருக்க சொல்லுங்க. சரி, நான் கேட்குறேன், அனிருத் பாடல் ஒன்று சொல்லுங்க நீங்க. இல்ல அப்படி இல்ல, அவரும் இல்ல இல்ல அப்படி கிடையாது. அதாவது இன்னில பேஞ்ச மழையில பூத்த காலம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ தான் எல்லாமே, ஃபாஸ்ட் இதாகி போச்சு. அதனால இப்ப கேட்டுட்டு அப்படியே போயிடுது. காரணம் என்னன்னா, மெலடி பாடல் குறைஞ்சிச்சுங்க. நல்லா கேட்டுங்க, மெலடி பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் குறைஞ்சது? அது யார் காரணமா? அது நீங்களும் டிசைட் பண்ணீங்க. ஹீரோவா, இயக்குனரா, இல்ல இசையமைப்பாளரா? அது உங்க சாய்ஸ்ல விடுறேன். நிறைய குப்பையும் வந்து சேர்ந்து போறதுனால அந்த குப்பையை நடுவீட்டுல வச்சு அந்த குப்பையை ஆக்கிட்டாங்களா தமிழ் இசையை? யார நீங்க குப்பைன்னு சொல்றீங்க? நீங்க யார குப்பைன்னு சொல்றீங்க? இருக்கலாம். நான் கூட தான் மியூசிக் பண்ணிட்டு என்ன குப்பைன்றீங்களா நீங்க? என்ன குப்பைன்றீங்களா நீங்க? அப்போ நான் கூட மியூசிக் பண்றேன். சரி, நீங்க ஒரு டியூன் போட்டு பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சொந்தமா ஒரு நீங்க ஹார்மோனியம் வேற யாராவது மியூசிக் டைரக்டர் இத மாதிரி ஹார்மோனியம் பெட்டி வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன். நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களை நீங்க பிலிம் காட்டுறீங்களா? நான் தான் இசையமைப்பாளர் இதுக்கு. ஹலோ, நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே வாசிக்க தெரியும். இதுல இசைத்தாதான் இசை வரும், ஜீவன் வரும். அப்பனா இப்ப புது இசையமைப்பாளருக்கு தெரியாத அந்த இது இல்ல, உங்களுக்கு தான் அந்த இசை அறிவு இருக்கா? அப்படி நான் சொல்லல. புதுசா வந்து கையாள தெரியல. அது என்ன தெரியலன்றீங்களா? தெரியலன்னு சொல்ல முடியாது சார். நிறைய பேர் இது ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு. பழையன கைதல் புதியன புதுன்ட்டு இருக்கு சார், ஒரு பழமொழி. பழையமே இருக்கு, புதுமையா என்கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? அதை ஏன் யூஸ் பண்ண தெரியலன்ட்டு அவங்கள தான் நீங்க கேட்கணும். இப்போ என்ன கேட்டால் லைவாக இதில் வாசிச்சுட்டு தான் இதில் நான் போவேன், கம்ப்யூட்டருக்கு போவேன் நான், புரியுதுங்களா? இதுதான் முறை, உடன்பாடு, இதான் முறை. இது புதுசாக ஏன் கையாள மாட்டான்னு எனக்கு தெரியவில்லை. அது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புது சேவன் ஞானம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார், அதனால தான் சார் இது. ஏன்னா ஈஸியாக வெஸ்டர்ன் இருந்தால் காப்பி அடிச்சுக்கலாம் இல்லை, இங்கே இருந்து டியூனிங் உங்களுக்கு தெரியாதுல்ல. உண்மையில் கழுதுக்கு எங்கே கற்பு வாசனை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வருகின்ற புதிய இசையமைப்பாளர்களுக்கு இந்த இசை அறிவு இருக்கா தெரியாதுன்ற சார். நீங்க ஒரு இசையமைப்பாளர் உங்க எதிரிலே நேராக குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார். சரி, நீங்க வக்காலத்து வாங்குறீங்களோ வாய்தா வாங்குறீங்களோ உங்க இது சார். இப்போ இருக்க இசையமைப்பாளருக்கு இசை ஒரு இல்லை சார். எந்த இசையமைப்பாளர் சொல்றீங்க நீங்க? வருகின்ற புதிய இசையமைப்பாளர் எல்லாருக்குமே எல்லாமே திருடி போடுறானுங்க, திருடி தான் போடுறாங்க. சொந்த இது கிடையாது. எத்தனை பேருக்கு தமிழ் இசை தெரியும்? தமிழ் இசையில எத்தனை கருவி இருக்கு இதெல்லாம் தெரியுமா? எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்ல கம்ப்யூட்டர்ல போயிட்டு போறாங்க, அங்கங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. சொல்லுங்க சார், நானே பேசிக்கிட்டே நீங்க என்ன சார் கம்முனு மௌனமா இருக்கீங்க? உங்களுக்கு பயம் வந்துருச்சா? எனக்கே பயம், நான் கேட்கறதுல பயம் வந்துருச்சா? பயம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, ஏறமான பெரிய இசையமைப்பாளர் தமிழ் உன்னை கேட்டு தமிழ் இசையை அழிச்சு அவர் தானே சார்? சார் எப்படி சார் தமிழ் இசை அழிச்சா? ஆமா சார், நல்லா போயிட்டு இருந்து தான் நிலைக்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 படம் வரைக்கும் பாட்டு கேட்கிற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி டியூன் போட்டு இருந்தார். அப்புறமா என்னாச்சு? முக்கா புல்லா அப்படின்னாரு. ஏங்க நீங்க ஒரு நினைவா பேசுறீங்களா இல்ல மென்டலா பேசுறீங்க? யாரு இல்ல தமிழ் இசை இப்படி கேவலமா போய் அழிச்சிட்டீங்களேன்ட்டு தான்.
இல்ல நான் என்ன கேக்குறேன், ஆமா, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அந்த இசையை இப்படி கேவலமாயிடுச்சு, குப்பைகளை வந்ததுனால தமிழ் சினிமாவில் வந்ததுனால இப்படி ஆயிப்போச்சேன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். அப்படிலாம் பெரிய பெரிய ஹீரோக்கு 20 வருஷமா அவர் மியூசிக் பண்ணார் சார். யாரு? பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு பெரிய பெரிய ஹீரோக்கு 20 வருஷமா மியூசிக் பண்ணார். ஏன் அந்த படம் அப்படின்னா ஓடக்கூடாது, ஏன் ஓடிச்சு உங்களுக்கு? அவர் போட்ட இப்போதைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? சரியா, அப்படி 2-3 படத்துல அழிச்சிருந்தா அவர் தூக்கி போட வேண்டியதானே. ஏன் உச்சியில கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவரை? யாரு அவர்? யார் அவர்? எந்த பாசறையில் வந்தார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான், தன்ராஜ் மாஸ்டர், இசைஞானி இளையராஜா அந்த பாசறையில் வந்து முதல் படம் ரோஜா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 35 படம் அவர் கொடுத்தது ஹிட்டு. பெரிய பெரிய இயக்குநர்களும் பெரிய பெரிய ஹீரோங்களாம் அவர்கிட்ட போனாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து இப்போ வளரும் இசையமைப்பாளரை பற்றி சொல்லுங்கள். நான் அதுக்கு நான் உடன்கருத்து பண்ணல. ஏன்னா வந்து இசை தெரியாதவங்க நிறைய பேர் வராங்க. வானத்தை தொட்டவங்க சிகரத்தை தொட்டவங்க நான் பேச தயாரில்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் வளரல. புரியுதுங்களா? நல்லா கேட்டுங்க. ஒருத்தன் உச்சத்தை தொட்டுட்டானா நீங்கள் அங்கே ஜாதிய புகுத்து தான். இல்லை நான் ஜாதி இதில் வரக்கூடாது. ஜாதிய மதமே எதுவுமே இதில் வரக்கூடாது. இல்லை இது ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது இசை. ஆமா, அதே இசை அமைப்பால் தான் ஏஆர் ரஹ்மான். அவரு தமிழ் இல்ல நான் அந்த கடவுளுக்கு என்னால் இசை அமைக்க முடியாதுன்னு சொன்னார். ஒரு இசை அமைப்பால் இப்படி சொல்லாமா? அந்த மதத்துக்கு என்னால் இசை அமைக்க முடியாதுன்னு சொன்னாரு. தனிப்பட்ட கருத்துங்க. அப்படி கிடையாது. ஒரு இசை பொதுவானது. அது சொல்லி இருக்காரு. ஏன் நீங்க இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? ஏன் அதே காலத்தின் கட்டாயம் அவர் டவுன் ஆனது அதே மதத்தினுடைய கடவுளுக்கு இசை அமைக்க வேண்டியதா போச்சு. அது ஒத்துக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்றேங்களா உங்களுக்கு? உலகம் போற்றும் இசைஞானி, அனைவருக்கும் குரு, எனக்கும் குரு தான் அவரு. இல்ல அவருக்கு சரி சார், நீங்க இல்ல உலகம் போற்றும் இசைஞானி அவருக்கு ஏன் இப்ப நிக்க முடியல? அவர் ஏன் இப்ப வெஸ்டர்ன் தெரியல அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக் போட தெரியாதனால்தான் இப்போது அவரால் நிற்க முடியல. ஏங்க அப்படிதான் சொல்லுவேன் நானு. இதெல்லாம் நான் என்ன கேட்டு போறேன். ரஹ்மான் சாருக்கு தெரியல, ராஜாவுக்கே விஷயம் தெரியலன்றீங்க. முதல்ல ஆமா சார், எழுதுறேன் சார். அப்படிலாம் சார், அதுதான் சார், அதுதான் சார் உண்மை. அதுதான் சார் உண்மை. அவருக்கு வெஸ்டர்ன் தெரியல, மேற்கத்திய இசையை போட தெரியல. இல்ல போனா அவர் நின்று இருக்க முடியும். ஆமா ஏங்க, ராஜாவுக்கு போய் வெஸ்டர்ன் மியூசிக் தெரியலன்னு சொல்றீங்களா? மேற்கத்திய இசை தெரியாது. ஏங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியாது. ஒன்று கேட்டுங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன், பீத்தோவான், மொசாட், புரியுதுங்களா? இவங்க இசையை இங்கே புகுத்துனா யாருக்கும் புரியாது. நல்லா கேட்டுங்க. உனக்கு தெரியுமா தமிழ் மரபு? ஒரு நிமிஷம் கேளுங்க. தமிழ் இசை இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. தமிழ் இந்தி ஆதிக்கத்தை ஒழிச்ச ஒரே நபர் இசைஞானி இளையராஜா. 70 to 80 வரைக்கும் இந்தி ஆதிக்கம் இருந்தது. பாபி, யாதவ் கி பாராத், குர்பானி போன்ற சிறந்த படங்கள் இருந்தது. அதை ஒழிச்சவர் இளையராஜா. நல்லா கேட்டுங்க. பில் கிளின்டன் யார் சொல்லுங்க? முதல்ல உதாரணம் சொல்றேன். கிளின்டன் யாரு? என்னது கிளின்டன் என்பவர் யார்? யாரு சார்? மைக்ரோசாஃப்ட் இல்ல அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன். பில் கிளின்டன் ஆமா, அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன். அவர் இரவு நேரத்தில், என்னோட குறிப்பு இருக்குது, இரவு நேரத்தில் தூங்க போகும்போது எந்த பாடத்தை கேட்பாரு நல்லா தெரியுமா? திருவாரூர் ராஜரத்ன பிள்ளை நாதஸ்வரமும், பிஸ்மில்லாஹ் கான் ஷெனாயும், எம்எஸ்எஃப் சுப்பலட்சுமி. இது கேளுங்க, எங்களுக்கு தெரியாது. காதுல பூ வைக்கிறீங்களா? இருங்க, சரியா குறிப்பு எம்எஸ் சுப்பலட்சுமிய மீரா பஜன் கேட்டு தூங்குற. என்கிட்ட குறிப்பு இருக்கு, காமிக்கிட்டோமா? எப்படி தமிழனுடைய இசை எங்க போகுது பாத்தீங்களா? நீ ஆங்கில இசை தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள புகுத்துறிய. உனக்கு நான் வெஸ்டர்ன் மியூசிக் போட்டா நீங்க இதே வா என்ன தெரியுமா சொல்லணும்? என்னடா தமிழ் இசை ஆங்கில இசை போடுறேன். இசைஞானிக்கு மேற்கிந்திய இசை தெரியும் சொல்லிட்டு தயவு செய்து சொல்லாதீங்க. நல்ல மூட்ல இருக்கேன். அதான் சார். இல்ல போனா இல்ல 1000 படத்துக்கு இசையமைச்சார். 90 வரைக்கும் கொடிகட்டு பறந்தாரு. அவரை தூக்கி அடிச்சிட்டாரு இல்ல ஏஆர் ரஹ்மான். அவருடைய அப்பனா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த அவரால் போட முடியல சார். ஆமா, கோச்சுக்காதீங்க. நீங்க என்ன லூசா சார்? நீங்க யாரு? இல்ல ஏஆர் ரஹ்மான முதல்ல உயர்த்துறீங்க, இப்ப இசைஞானி இறக்குறீங்க. அப்படி கிடையாது சார். அந்த இடத்துக்கு வரப்ப அந்த இதுதான் பார்க்கணும். அப்படியே இல்ல அந்த இதுக்கு, அதாவது ஏஆர் ரஹ்மான் இளையராஜா 90க்கு அப்புறமா வந்த பிறகு இப்படிதான் சார் ஒற்றுமைப்படுத்தணும். பொது இது யாரு, இதுல யாரு ஒற்றுமை இருக்கிறாங்க, யாரு மிக சிறந்த ஒன்று தெரிஞ்சுங்க சார். இசையமைப்பாளர். தமிழ் இசை
உலகம் ஃபுல்லாக பரவி சேர்ந்தவங்க 2 பேர். நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல. ஒன்று இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரகுமான். உலகம் ஃபுல்லாக ஏஆர் ரகுமான். சரி சார், இல்லை சார், ஏஆர் ரகுமான் சொல்லாதீங்க சார். அவரை திருடி போடுறவங்க சார். அந்த ஆப்பிரிக்கன் இதுல இருந்து பழங்குடி இசைஞர்கள் வந்து அந்த வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. அவரோட இசையெல்லாம் வந்து ஒரு மெடிசன் சார். நல்லா கேட்டுங்க, ராஜாவோட இசையெல்லாம் வந்து ஒரு மெடிசன். எத்தனையோ பேருக்கு வந்துட்டு அது வந்து மருத்துவ இதுவாக உதவி இருக்கு. ஒரு ஞானியை வந்துட்டு நீங்க மட்டம் தட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி சார், சரி சார். இப்ப சார் அது அப்படியே விட்டு சார். இப்ப இந்த நிகழ்காலத்துக்கு வாங்க சார், இந்த நிகழ்காலத்துக்கு வாங்க சார். ஏன் சார் இது இப்படி போட்டு காதை வலிக்கு சார்? இது நியாயமான, நீங்க இசை அமைப்பாளர்களா இல்ல வேற எது? என்ன இப்பதான் இன்டர்வியூக்கு நீங்க வந்திருக்கீங்க, புரியுதுங்களா? இது நியாயமான கேள்வி. இப்போது வந்துட்டு இப்போ லிரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இசை கருவிகள் வந்து காதை அடைக்கிறது சொல்றீங்க. அது உண்மை. அது இப்ப இருக்க இசையமைப்பாளர்கள் வந்துட்டு அதுல கவனம் செலுத்தணும். இல்ல மக்கள் இப்படிதான் விரும்புறாங்க. இந்த ஜெனரேஷன் இப்படிதான் விரும்புறாங்களா? அப்படி கிடையாது. அப்படி ஒரு கட்டமைப்பு, ஏன்னா ஃபாஸ்டா போகுது, அதனால அப்படி விரும்புறாங்க. நாம என்ன கொடுக்குறோமோ அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு கட்டாயம் சூழ்நிலை தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் வீட்டில் வந்துட்டு 1008 பிரச்சனையை பார்க்குறான். இஎம்ஐ பார்க்குறான், அந்த பிரச்சனை வந்தால் தேட்டரில் வந்தால் இது ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக இருக்கும்னு பார்க்குறான். அதுக்கு இசையமைப்பாளர்கள், வருகின்ற இசையமைப்பாளர்கள் நல்லா கேட்டுங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. குட்டிக்கண்ணன் மாற்று கருத்தே கிடையாது. நல்ல இசை கொடுக்க, தமிழ் இசை கொடுக்க வேண்டும். அதற்கு உச்சம் தொட்ட இசையமைப்பாளர் குறை கூறுவது முறையல்ல. வருகிற இசையமைப்பாளர் நீங்கள் சொல்லுங்கள், குற்றம் சாட்டுங்கள், அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது. சிகரம் தொட்ட சாதாரண சார் இசைஞானி ரகுமான சாதாரண நேரில் வந்துடல சார். அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியுமா தெரியல. உதவியாளர் வந்து பட்ட அவமானங்கள், அப்புறம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. இன்றைக்கும் சொல்கிறேன்னே, ராஜா சார் பாட்டு வந்து ஒன்று நீங்கள் எது சொல்ல பார்க்கலாம். எது உனக்கு தெரியுமா? ஏஆர் ரகுமான் இசைக்கும் இளையராஜாவுடைய இசைக்கும் வேறுபாடு இருக்குது. அதாவது ஏஆர் ரகுமான் இசை வந்து தொடர்பு இருக்கும், ஆனால் இளையராஜா போடுற இசையில் எந்த ஒரு தொடர்பே இருக்காது. திடீர்னு வேற எப்படி இருக்கும், இப்படி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க இசையமைப்பாளர் தானே, உங்களுக்கு இது தெரியுமா? மியூசிக்கை பத்தி என்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை என்ன தெரியும், என்ன தொடர்பு? நான் வந்து 9 வருடம் கர்நாடக இசை பயின்று வெஸ்டர்ன் மியூசிக் 5 கிரேட் பாஸ் பண்ணி இந்துஸ்தானி படித்து எல்லா இசையும் ஒர்க் பண்ணி வைக்கப்பட்டு நான் கேட்கறதுக்கு என்ன தொடர்பு? இளையராஜா இசை எந்த தொடர்பு இல்லை, இல்ல சம்பந்தம் இல்லாத வரும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், சம்பந்தம் இல்லாத. ஆனா ஏஆர் போட்டா தெளிந்த நீரோடு மாதிரி டேப்ல திறந்து விட்டா அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு சார். ஐயோ சார், என்ன நீங்க உண்மையில கேட்கிறேன். முதல்ல ஏஆர் ரகுமானை தூக்குறீங்க, இப்ப இறக்குறீங்க. ஆமா சார், இல்ல 2 பேரும் கூட இல்ல 2 பேரும் ஒப்பிடும் போது யாருகிட்ட குறை யாருகிட்ட நிறைய இருக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும் சார். அப்பதான் சார் நிக்கும். கம்பாரிசன் எப்பவுமே எந்த மனிதனும் கம்பாரிசன் பண்ணாதீங்க சார். அப்படி கிடையாது சார். காலகட்டம் சார், எம்எஸ்வி காலத்துல நல்லா கேட்டுங்க, வெறும் எந்த ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது, வெறும் மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணாரு. அவர் காலத்தில் ஊடகம் கிடையாது, யூடியூப் கிடையாது, இல்லாட்டி எங்கேயோ போயிருப்பார் எம்எஸ்வி. ராஜா அண்ணா வாழ்ந்த காலத்தில் அப்பதான் வந்திருக்கு. ரகுமான் சார் வர காலத்தில் கம்ப்யூட்டர் உள்ள நுழையுது, சாஃப்ட்வேருக்கு நிறைய வந்துடுச்சு, அதை வச்சு அவர் பண்ணார். நான் இன்னொன்று சார், இது இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னொன்று கேட்கிறேன். அதாவது இளையராஜுக்கு அந்த ஒளியின் அருமை தெரியல, ஆனா ஏஆர் ரகுமானுக்கு இசை அமைக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல இருந்து வர இசை ஒளி அவருக்கு நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு. அது தெரியுமா சார்? உங்களை அரை மென்டல் நினைச்சேன், கோச்சுக்காதீங்க. முழு மென்டல் சார். நீங்க முழு பைத்தியம். எப்படி சார்? என்னங்க நீங்க பேசுறீங்க? எப்படி சார் இளையராஜாக்கு தெரியலன்றீங்க, இவருக்கு தெரியுது. ஆமா சார், சவுண்ட் இன்ஜினியரிங் வச்சு அந்த இசை ஒளி எப்படி கொடுக்கணும்ட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்து தன்னை நிலைநிறுத்திருக்க சார். அந்த அறிவு இளையராஜா கிட்ட இல்ல சார். அது இருந்தா இன்னைக்கு ஏன் சார் அவர் ஒரு மனிதர் ஒரு காலகட்டம் அப்படி கிடையாது சார். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருங்க சார். பழைய கல்லுல புதிய மொத்தன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழச வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப பூச வச்சு ஓட்ட சொல்லு பார்க்கலாம், அவரால் முடியாது. இளையராஜா முடியாது. விடுதலை 2 வெற்றிமாறன் போயிருக்காரு. கரண்ட் டைரக்டர் தானே அவரையும் அவர்கிட்ட போனோம், இசையமைப்பாளர்கிட்ட போலாமே, ஏன் அவர்கிட்ட போறாரு? இல்ல ஆடிக்கு ஒரு தர அமாவாசைக்கு ஒரு தர சொல்லுவாங்க பாரு, அந்த நிலைமைக்கு இப்ப ஆயிடுச்சு.
அப்படிதான் அது அந்த இது இளையராஜா. ஏங்க 1500 படம் பண்ணிட்டாருங்க. ஆமா சார். அப்ப அல்ல அப்ப சார், அப்ப இல்ல சார், அப்ப அவளை போட்டி இல்ல சார். அப்ப வருகின்ற இசையமைப்பாளர்கிட்ட அந்த இசை அறிவு இல்ல சார். அது திருடுகின்ற இது இல்ல சார். எல்லாமே பாத்தீங்கன்னா தேவாவும் திருடி தான் போட்டாரு. இப்ப தேவா கிட்ட வந்துட்டீங்களா? ஆமா. அப்ப யார் தான் இசையமைப்பாளர் நீங்க ஒத்துக்கிறீங்க? நீங்க பண்ணி எது யார் தான் இசையமைப்பாளர்? எம்எஸ்வி, கேபி மகாதேவன், சுதர்சனம், இவங்கெல்லாம் இசையமைப்பாளர். நல்ல இது. மீதி எல்லா பேரும் திருட்டு இசையமைப்பாளர் தான். உங்க தாத்தா வந்துட்டு ஜிப்பா போட்டாரு, பஞ்ச கஷ்டம் கட்டினாரு, நீங்க இது போட்டு அப்படி கிடையாது சார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும் சார். அதே மாதிரி மாறணும் சார். மாறுது இல்ல, மாறுதுறாங்களே அதே மாதிரிதான் இசையை மாறும். புரியுதுங்களா? போகுமா? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏவிஎம் ஸ்டுடியோல உட்காந்து ஒரு இசையமைப்பாளர் மேல உட்காந்து கழுதிங்க நீங்க? ஆமா சார், புதிய இசையமைப்பாளர் கழுதிங்க சார். அவங்களுக்கு கழுதிக்கு திருப்பி சொல்ல வாசன் தெரியுமா? அந்த நிலைமையில தான் சார் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு துளி கூட இசைஞானம் இல்லைன்னு. அப்படி கிடையாது. இசை அறிஞர்னால இப்ப புட்டு வச்ச, அதனால அவர் பெரிய ஆளு இல்ல. அதே காத்து அடிச்சு அந்த எச்சல் கீழே விழுந்துருவான். அப்படிதான் இப்போ இசையமைப்பாளர்கள். ஒரு தமிழன் குறை சொல்றேன். நீலாம் மனுஷனா நான் கேட்கறேன். நான் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு தமிழனை வந்து உச்சத்தை தொட்டிருக்கான். யார்? எந்த தமிழன்? எல்லாரும் சொல்றேன் சார், எல்லா மியூசிக்கிட்ட சொல்றேன் நான். இல்ல நீங்க இப்போதைக்கு அனுருத் அவரும் திருடி போறவர் தான். எல்லாருக்கும் வெட்ட வலிச்சு வாய் போச்சு. இந்த சமூக ஊடம் வந்த பிறகு சந்தோஷ் நாராயணன் அப்படிதான். ஏஆர் ஃபர்ஸ்ட் இது துவக்கி வச்சவர், பெஸ்ட் இது துவக்கி வச்சவர் ஏஆர் ரகுமான். ஏன்னா பல நாடுகளில் இருக்கின்ற பழங்குடிய இசையில இருந்து திருடி போட்டதுனால இப்படி வந்து நிக்கிறார். படைக்க தெரிஞ்சவர். சரி, நம்ம இசை அதனால கோடி நிக்கிறேன். ஆனா நம்ம இசை எவனும் பண்ண மாட்டேன்னாங்களே. ஏங்க தமிழ் தானே பாடுறீங்க? அவரு என்ன கொரிய மொழியில டியூன் போட்டு கொடுக்குறாரு? தமிழ் தானே பாட்டு பாடுறீங்க. அந்த கொரியன் மொழியில அந்த இசையை திருடி போடுறார் சார். ஏஆர்மா திருடி போடுறார் சார். நம்ம இசை அவரால் போட சொல்லு பார்க்கலாம். வராதன்ற இப்ப இருக்க புதிய சாமியின் பக்கம் தெரியாது சார். என்னப்பா மென்டல் கேஸ் எல்லாம் இன்டர்வியூ கூட்டின்னு வந்து என்ன இது மாதிரி பண்றீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க இது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ் நான் பிறந்து ஒரு தமிழ் என்னுடைய இசை போயிடுச்சு சார். தமிழ் இசை போயிடுச்சு சார். தமிழ் அது. ஆனா இப்ப வந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் உன்ன அழிக்குது. டமு டமு டுமு டுமு டமு டமுன்ட்டு. அந்த அந்த சமூகத்துக்கு இந்த தமிழ் இசை பத்தியே தெரியல. உண்மையிலே அவங்களுக்கு தான் அந்த பழைய கருவி இதெல்லாம் தெரியும். நீங்க சொல்றது ஒரு நியாயப்படுத்தி சொல்றீங்க, பட் இழிவுபடுத்தாம சொல்லுங்க, மற்றவங்களை இழிவுபடுத்தாம சொல்லுங்க. இப்போ வருகிற இசையமைப்பாளர்கள் தயவு செய்து நம்மள பூர்வீக கருவிகளை பயன்படுத்துங்கள், மெல்லிசை கொடுங்கள், மெலடியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். புரியுதுங்களா? ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. சரி கங்குவால பின்னணி கொடுத்த சவுண்டு காதுல ரத்தம் வந்த மாதிரி போட்டாங்க சார். ஏன் தேவி ஸ்ரீ பிரசாத் இன்னைக்கு என்ன சார் ஆரம்பிச்சு நிறைய பேர் அவர் மூட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு படம் தோல்வி வைத்து ஒரு அப்படி கிடையாது. இது இல்ல நீ தானே இது மக்கள் இப்படி விரும்புறாங்க இசைன்ட்டு நீ தானே முடிவு பண்றீங்க. ஒரு இசையமைப்பாளர் முடிவு பண்றாரு. இசையமைப்பாளர்னால இவ்வளவு இது வருது. ஒன்னும் தெரியாத ஞாபகம் இல்லாதவங்க, இசை ஞானம் இல்லாதவங்க வந்த இதுதான் சார் தமிழ் இசைக்கு வந்த இது. கரெக்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கங்குவா படத்தை பத்தி சொன்னீங்க. 2 நாள் அந்த சவுண்ட் ட்ராக் கம்மி பண்ணிட்டாங்க, வேல்யூம் கம்மி பண்ணிட்டாங்க, அதிக இறைச்சல் சொன்னாங்க. அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? பண்ணிட்டாங்க. தவறு சிறிது நடக்க செய்யும். நம்ம இதை நம்ம தான் உயர்த்தி பிடிக்கணும் குட்டிக்கணும் சார். புரியுதுங்களா? இசையமைப்பாளர்கள் அறிவுரை கூறுங்கள், ஆனால் அவமானப்படுத்தாதீர்கள். நாளைக்கு அது பின்விளையாக உங்களுக்கு அமையும். ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ் இசையை வந்து பண்ணுங்கள், தூக்கி பிடிங்கள், சாதிச்சவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். நானும் இசைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? நல்ல இசை கொடுக்க வேண்டும், எல்லாருக்கும் ஆவலை தான் இருக்குது. புரியுதுங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். மீண்டும் நல்ல தமிழ் இசை நம்ம கேட்போம். எல்லா இசையமைப்பாளர் எனக்கு சரி உண்மையில் அதாவது 90க்கு முன்ன போட்ட வெஸ்டர்ன் இசையும் இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் இசையும் உங்களால் போட்ட முடியுமா இந்த ஹார்மோனி பெட்டில்? சார் தாராளமாக பண்ண காட்டுங்க சார். என்ன வெஸ்டர்ன் இசை என்ன கேட்குறீங்க நீங்கள்? சார் இளையராஜா போட்டார் இல்லை என்ன பாட்டு? நின்னு கோரி வரணும். இது வந்து வெஸ்டர்ன் இசை சொல்றீங்க. இதுலயே உங்க ஞானம் தெரிஞ்சுங்க. நின்னு கோரி வரணும் என்பது ஒரு வர்ணம். அது மோகன ராகத்துல வர்ணம். ஆமா, ஆனா அதுல வெஸ்டர்ன் இதுல கொண்டு வந்தார்ல
அவரை வெஸ்டர்ன் இதுல கொண்டு வந்தார்ல, பேக்ரவுண்ட் கொண்டு வந்தார் சார். ஆமா சார், ஆமா சார். அது பேக்ரவுண்ட் அந்த அதுக்கு சுச்சுவேஷன்னா ஒரு கதாநாயகி வந்துட்டு அது ஒரு மாடர்ன் கேர்ளாவ அவளுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஆமா அந்த இதுதான் கேட்டேன். அந்த மாடர்ன் கேர்ள் தான் விரும்புற வெஸ்டர்ன் கொண்டு வந்தாருல்ல. ஆமா இல்ல அது போடுங்க சார். போட்டா என்ன சொல்றீங்கப்பா? இல்ல நான் ஏத்துக்கிறேன் சார். என்ன ஏத்துக்கிறீங்க? உங்களுக்கு இசை ஞானம் இருக்குதுன்னு ஏத்துக்கிறேன் சார். சுத்தி வளைச்சு என்கிட்ட வரீங்களா நீங்க? ஆமா சார். ஓகே போடுங்க சார். என்ன போடணும் நாங்க? நின்னு கோரே வர்ணம் இது வந்து வர்ணம். இது மோகன ராகத்தில் ஒரு வர்ணம். இது இன்னைக்கு எனக்கு ஆனா அது வெஸ்டர்ன் கலந்து கொடுத்தாரு பாருங்க. ஆமாங்க. அதுதான் இசை ஞானி. என்னங்க இசை ஞானி அப்படி கிடையாது சார். குறையும் நிறைய எல்லாமே சொல்லுவேன் நானு. தயவு செய்து இந்த பாருங்க, எனக்கு உங்ககிட்ட இன்னும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேச வச்சுங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். யாரு? ஆமா ஆமா, நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், நல்ல ஒரு டாக்டர் போய் பாருங்க, கோச்சிக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன் இப்படி வந்து இசையை வந்து அப்படி கிடையாது சார். நிறைய இருந்தா நிறைய சொல்லணும், குறைய இருந்தா குறைய சொல்லணும். குறையதான் நிறைய சொல்றீங்க. இல்ல நீங்க அதே கர்நாடிக்ல நீங்க அதே ராகத்துல எப்படி வெஸ்டர்ன்ல போட்டாரு சார். இப்படி ஒரு இது வந்து தற்காலத்து இப்ப வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டது போட முடியுமா? ஏன் சார் சின்ன சின்ன ஆசை என்ன பாட்டு? அது நான் தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல இப்ப இருக்கிற இதுல போட முடியுமா? இப்ப இருக்கிற புதிய இசை மேம்பால் இப்ப போட சொல்லும் பார்க்கலாம் சார். போடுவாங்க, போட முடியும், எல்லாரால போட முடியும். நல்ல இசை கேட்பீங்க நீங்க கூடிய சீக்கிரம். இன்னைக்கும் உலக இசைப்பாடல தமிழ் நல்லா கேட்டுங்க. தமிழனை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் திருட ஆரம்பிக்கிறான். தமிழ் நல்லா கேட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு பல மேடைகள் நீங்க கேட்டிருக்கலாம். தஞ்சை பெரிய கோயிலை பத்தி உங்க கருத்து என்ன? உதாரணத்துக்கு சொல்றேன், தஞ்சை பெரிய கோயில் உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன கருத்து? உன்னம் கேட்டா 7 உலக அதிசயங்கள் இல்லையே தாஜ்மஹால் கொடுத்துருக்கூடாது சார். தஞ்சை பெரிய கோயிலை கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் சார். ஆமா, அவளோட கலை அம்சத்தோடு எந்த சுற்றூர மழை இல்லாப்ப ஒரு கல்லை எப்படி இது தூக்கி நிறுத்தினா அது நேல் எப்படி இதெல்லாம் அது சார். உண்மையா உனக்கு தெரியுங்களா? உலக அதிசயங்களில் தாஜ்மஹால் கொடுத்துருக்கூடாது, தஞ்சை பெரிய கோயில் கொடுத்துருக்கோம். அது ஒத்துக்கிறீங்களா? தஞ்சை பெரிய கோயில் இல்ல, அதுல உண்மையில அவ்வளவு இன்ஜினியரிங் இருக்கு, அவ்வளவு ஆர்கிடெக்சர் இருக்கு, அவ்வளவு கலைஞர் இருக்கு, அவ்வளவு இது இருக்கு சார். நீங்க கேள்வி வினா தாண்டி போய் இல்ல அதையும் சொல்றேன். சொல்றதை கேளுங்க. தஞ்சை பெரிய கோயில் வந்து நிறைய பேர் மேடையில சொல்லிருக்கலாம், தலைவர் சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் என்ன சொல்லுவாங்க? நந்தி, ஒத்துக்கிற மாற்று கருத்து இல்லை. அந்த தூண்கள் மாற்று கருத்து இல்லை. கோபுரம் கேளுங்க, அதனுடைய நிழல் மேலே படுது, மாற்றுக்கிற இதையும் தாண்டி ஒரு தமிழன் செஞ்சிருக்கிறான். என்ன தெரியுங்களா? அதனுடைய ஃபவுண்டேஷன் வந்துட்டு வெறும் 4 அடி. ஆமா, நல்லா கேட்டுங்க, வெறும் 4 அடியில மொத்தம் 8000 அதுக்குதான் சார் சொல்றேன். 8000 டன் கற்களை வந்துட்டு ஒரே கிரைன் இல்ல, ஜிப் இல்ல, எதுவுமே இல்ல. அப்பேற்பட்ட தமிழன் தான் வந்துட்டு இந்த தமிழிசை கொடுத்து கொண்டிருக்கிறான். பெரிய மேதைகள் தமிழ்நாட்டில் சார், நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத வல்லுநர்களே கிடையாது. இல்ல இப்ப நான் கேட்கிறேன், தமிழ் சினிமாவில் இப்படி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் இசையை கொடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல கிராமிய இசையை கொடுத்துட்டு இருக்காங்களா? ஒத்துக்கிறேன். கடந்த சில வருடங்களாக வெறும் ஒரு நெருடல் இசை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அதுக்கு சாதிச்ச இசையமைப்பாளர்களை குறை சொல்லாதீர்கள், புரியுதுங்களா? அது மிக தவறு. அப்பனா இப்ப வருகின்ற இசையமைப்பாளர் இல்லைன்ட்டு உங்க வாயால ஒத்துக்கிறீங்க? இல்ல, அப்படி இல்லை. இப்போ என்னோட படம் வந்து மார்ச் மாசம் 2 ரிலீஸ் ஆகுது. ஓப்பனா சொல்றேன், அதுல நல்ல மெலடி பாட்டு நீங்க கேட்கலாம், நல்ல கிராமத்திய பாட்டு கேட்கலாம், நல்ல வெஸ்டர்ன் சாங் கேட்கலாம். சரி, அது மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கு சார், அவங்க ரெடியா இருக்காங்க. சரி, எப்ப ரிலீஸ் ஆகுது? ரெடியா இருக்காங்க. மார்ச். நான் அப்ப வந்து கேக்குறேன் சார். அப்ப வந்து நான் உங்க கிட்ட இதுன்ட்டு நீங்க மக்கள் விரும்புறாங்களா இல்லையா இதுன்ட்டு. ஆனா மக்கள் இல்ல மக்கள் உண்மையிலே விரும்புறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. உங்கள் மூலமாக திருப்பியும் தமிழ் சினிமா இசை தமிழகத்தை நோக்கி, இந்திய கலாச்சாரத்தை நோக்கி, தமிழ் கலாச்சாரத்தை நோக்கி வந்தால் மிகவும் நல்லா இருக்கும். நீங்க பார்க்கிற மார்ச்சுக்கு திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி சார். அன்பும் ஆசீர்வாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.